Day 5 நியூ இயர் நியூ பிகினிங்ஸ். மகிஷாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரை மகிஷன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தான். அவனோட அரண்மனையில் நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையாட்கள் எல்லாருமே தங்களோட முழு உழைப்பை போட்டு அந்த அரண்மனையை அழகாக்கிறதுக்கும் செழிப்பாக்கிறதுக்கும் தங்களோட வேலையை உழைப்பை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த உழைப்பை ஒருபோதும் இந்த அரசனுக்கு ஒரு திருப்திகரமாகவே இல்லை. இவங்க ஒரு தாமதமாகவே எந்த வேலையிலாம செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. நேராக கடவுள்கிட்ட போகிறான், பிரார்த்தனை பண்ணுறான், மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுறான். அவனோட பிரார்த்தனைக்கு இறங்கி வந்த கடவுள், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு. இவனும் சொல்கிறான், எனக்கு கீழே இருந்த வேலையாட்கள் யாருமே எனக்கு சரியாக வேலை பார்க்கல. நான் சொல்கிற வேலையெல்லாம் உடனடியாக செஞ்சு முடித்து எனக்கு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே குறைக்கிற அளவுக்கு ஒரு வேலையாட்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறான். இறைவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிடுறாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பூதம் ஒன்று வெளியே வருது. வெளியே வந்த அந்த பூதம் அரசனை பார்த்து சொல்லுது, அரசே, நான் உங்கள் அடிமை. நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வதற்காகவே இறைவன் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். நான் செய்கின்ற வேலைக்கு நீங்கள் கூலி எதுவும் தர தேவையில்லை. நீங்கள் எனக்கு உணவு கூட பரிமாற வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டோடனே அந்த அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னடா இது, இந்த உலகத்தில் இப்படியா? சாப்பாடு வேணாங்கிறானே, சம்பளமும் வேணாங்கிறானே, இவனை மாதிரி ஒருத்தனை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கும்போதே பூதம் அடுத்த ஒரு இக்கு வச்சிச்சு. என்னன்னா, நீங்கள் எனக்கு தொடர்ச்சியாக, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று செய்யணும். எனக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னா நான் உங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன்.